பெங்களூரு, ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்த கனமழை எதிரொலியாக நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேறும் நீர் ரசாயன நீரை பொங்கச் செல்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செல்வா இணைந்திருக்கிறார். செல்வா, இந்த ரசாயன நீரை எதன் காரணமாக ஏற்படுவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள்? நிச்சயமாக கர்நாடகா மற்றும் ஓசூர் பகுதிகளில் தொடர்ந்து இரவு சரியான முறையில் கனமழை பெய்து வந்தது. இதன் காரணமாக கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அதே போல கெலவரப்பள்ளி அணையிலிருந்து குவியலாக ஆற்றிலே ரசாயன நுரைகள் சென்று கொண்டிருக்கிறது. நேற்று இரவு தென்பெண்ணை ஆற்றில் நீர்பிடிப்பு பகுதிகளான கர்நாடக மாநிலத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் மற்றும் ஓசூர் பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததால் இன்று காலை நிலவரப்படி ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு 1150 கனஅடி நீர் வரத்தாக இருந்தது. அதே போல் அணையில் இருந்து 1015 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் மொத்த கொள்ளளவு 44.28 அடியாக இருக்கிறது. தற்போது அணையின் அடி 41.9.8 அடியாக இருப்பதால் அணையின் பாதுகாப்பை கருதி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 3 மதகுகள் தற்போது வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில விவசாய பாசனத்திற்காக திறந்து விடப்பட்டிருக்கிற வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களை கூட ரசாயன உரங்கள் பொங்கி செல்கிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். இது பெங்களூரு மற்றும் பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் வெளியேறக்கூடிய ரசாயன கழிவு நீர் என்று பலமுறை இங்கு தெரிவித்திருந்தாலும் தாமாக முன்வந்து பசுமை தீர்ப்பாயம் மூலமாக எடுத்துக்கொண்டதன் விளைவாக இந்த கடந்த வாரம் கூட அன்புமணி ராமதாஸ் இந்த பகுதியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தி சென்றார். இருந்த போதிலும் எந்த ஒரு முன்னேற்றம் கூட இங்கு இல்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செல்வா.